டே 0 ஆஃப் இன்றைக்கி என்ன சாப்பிட்டேன் டு லூஸ் வெயிட். என்னோட கோல் வந்து 15 கேஜிஸ் கம்மி பண்ணுறது இந்த நெக்ஸ்ட் 100 டேஸ். இதுக்கு நான் வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் 20:4 விண்டோ தான் ஃபாலோ பண்ண போகிறேன். நான் பாஸ்ட் 3.5 மந்த்ஸாக இதே விண்டோவில் இருந்து அரௌண்ட் 13.5 கேஜிஸ் கிட்ட கம்மி பண்ணேன். அட் த சேம் டைம் நான் நல்ல பிரேக் எடுத்ததுனால ஒரு 4 கேஜிஸ் கிட்ட கெயினும் ஆயிருக்கேன். இப்போ அரௌண்ட் 9 to 10 கேஜிஸ் 3.5 மந்த்ஸில் கம்மி பண்ணியிருக்கேன். லாஸ்ட் 10 டேஸாக எனக்கு வந்து சுத்தமாக எதுக்குமே மோட்டிவேஷனே இல்லாமல் தான் இருக்கேன். ஒரு தண்ணி குடிக்க, வாக்கிங் போக, ஃபுட் ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுன்ட்டு எனக்கு எதுக்குமே சுத்தமாக மோட்டிவேஷனே இல்லை. பட் ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் ஃப்ரம் டுடே கைஸ். நீங்களும் மோட்டிவேஷனே இல்லாமல் சுற்றிட்டு இருந்தீங்கன்னா திஸ் இஸ் யுவர் சைன். ஸ்டார்ட் ஃப்ரம் டுடே. 100 டேஸில் ஒரு 70 to 80 டேஸ் நம்ம ஒழுங்காக பண்ணால் கூட 70 to 80% நம்ம கோல் அச்சீவ் பண்ண மாதிரி தான். நானே 3 மந்த்ஸில் ஒரு 9 கேஜிஸ் கம்மி பண்ண முடியுதுன்னா யாரால் வேணாலும் கண்டிப்பாக கம்மி பண்ண முடியும். என்னோட அக்கௌண்டபிலிட்டி இந்த வீடியோ போஸ்டிங், உங்களோட அக்கௌண்டபிலிட்டி கமெண்ட்ஸ் தான். ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் டுடே. நெக்ஸ்ட் 100 டேஸில் கண்டிப்பாக நம்ம அட்லீஸ்ட் ஒரு 10 to 12 கேஜிஸ் கம்மி பண்ணால் கூட நமக்கு அது போதுன்ற மாதிரி தான் இருக்கும். ஆக்ஷன் பண்ணுங்கள். சும்மா வந்து நம்ம வந்து மைண்டில் வந்து திங்க் பண்ணால் எதுவுமே நடக்க போகிறதில்ல. ஆக்ஷன்ஸ் தான் நமக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து இந்த டைம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் என்னோடய கேலரியிலையுமே நான் வந்து ரொம்ப மைண்ட்ஃபுல்லாக இருக்க போகிறேன் நெக்ஸ்ட் 100 டேஸ்க்கு. ஸோ நம்ம தான் பண்ணியாகணும். ஸ்டார்ட் டுடே.